15 இயர்ஸ் குடும்ப நடத்துல ஒரு அவர் வந்து ஆக்சுவலி வந்து 1 மந்த் வெளிநாட்டில் இருப்பார், 1 மந்த் இங்கே இருப்பார். அது மாதிரி குடும்பம் நடத்துகிற ஒரு ஃபேமிலி. அவருடைய சம்பாத்தியம் தான் மொத்தமே 2 குழந்தைங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது. அப்போ நம்ம வெளிநாட்டு போகலேருந்து இங்கே வர்றார். இங்கே வந்தவர் அவர் வீட்டுக்குள்ளே விடலங்க. ப்ராப்ளம் பண்ணி போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை எதனால இல்லை ஆக்சுவலி வந்து அவங்க இவர் இங்கே வரவே மாட்டாருங்கிற செட்டில் அவரோட பணம் இது இல்லாமல் இவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. யாரும் ஒய்ஃப் கண்ட்ரோல் ஒய்ஃப் ஃபேமிலி கண்ட்ரோல் ஒய்ஃபோட ஃபேமிலி கண்ட்ரோல் இருக்காங்க. ஓகே ஓகே. இவர் இங்கே வர்றாரு, வந்து இவர் அங்கேருந்து வேலைக்கு போக மாட்டேன்றாரு, இங்கே செட்டில் ஆகிறாரு. இவருடைய பணம் கேட்குறேன், இவர் நான் இங்கே தான் பண்ணுறேன், நான் இப்போ போகலன்றார். அது இவங்களுக்கு பிடிக்காம ஆகுது. அந்த ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது இவங்களுக்குள்ள. போயிட்டு வரும்போது இதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்குல்ல. அவர் ஒன்ஸ் அங்கேருந்து இங்கே நான் திருப்பி போக மாட்டேன், இங்கே செட்டில் ஆக போகிறேன், என்னுடைய பணம் வேணும்னு கேட்க போகும்போது ப்ராப்ளம் ஆகுது. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு இடம் கொடுக்குற 2 இடம் கொடுக்குறாங்க, மாற்றி கொடுக்குறாங்க, அலைய விடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவரை வந்து வீட்டு வெளியே அனுப்புகிறாங்க. ஓகே. இவரோட சம்பாத்தியம் எல்லாம் அவங்க இது இருக்குது, இவரை வெளியே அனுப்புறாங்க. 2 குழந்தைங்க இருக்குது, குழந்தைய பார்க்க விடல. அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க தான் டைவர்ஸ் போகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு வீடை மட்டும் எங்களால் காப்பாற்றி கொடுக்க முடிஞ்சு. ஏன்னா இவர் பணம் அனுப்புனது இவங்க அனுப்பின அடுத்த நாளுக்கு அந்த ஒரு வீக்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் வீட்டு கொடுக்க முடிஞ்சு. ஆனால் இவங்க செலவு பண்ணது அவர் அனுப்பின அவருடைய மொத்த 15 உழைப்பையும் திருப்பி கொடுக்க முடியாது.